சோல்ஜர்ஸ். பொதுவாக பவர் ரேஞ்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கும். நானே பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன். ஏன்டா வந்து 5 பவுன்ல மோதிரம் கேக்குற? பொதுவாக பவர் ரேஞ்சர்ஸ் அப்படி எடுத்துட்டாலே கண்டிப்பாக அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க. கஷ்டப்பட்டு வில்லன்ஸ்கிட்ட இருந்து சண்டை போட்டு பூமியை காப்பாற்றிருப்பாங்க. பூமியை பல தடவை கெட்டவங்க அழிக்காம காப்பாற்றிருப்பாங்க. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. அப்படி பவர் ரேஞ்சர்ஸ்னாலே நல்லவங்க அப்படின்ட்டு தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் பவர் ரேஞ்சர்ஸ்லேயே ஏகப்பட்ட கெட்ட பவர் ரேஞ்சர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் ரேஞ்சர்ஸ் முதுகில் குத்துறவங்களையும் பவர் ரேஞ்சர்ஸ்க்கு வில்லனாக இருக்கிற ஏகப்பட்ட ஈவில் பவர் ரேஞ்சர்ஸ் ஷோஸை இருக்காங்க. என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட கொடூரமான பவர் ரேஞ்சர்ஸில் முக்கியமானவங்கள தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க. ஏன்னா பவர் ரேஞ்சர்ஸ் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குது அப்படின்ட்டு இந்த லைக் வச்சா நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்கள். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சரி, ஓகே, ஓவரா பேச வீடியோவில் போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கவுண்ட் ஆன் கந்தசாமி. ஐந்தாவது இடத்துல பார்க்க போகிறது பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ தண்டர் ஒயிட் ரேஞ்சர். பொதுவாக எல்லாம் பவர் ரேஞ்சர் ஷோவுமே ஏதாவது ஒரு கான்செப்ட் கொண்டு இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் வந்து இவங்களுக்கு பவர் கிடச்சிது அப்படின்ட்டு ஆதின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைனோ தண்டரில் இருக்கிற பவர் ரேஞ்சர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைனோ ரத்தினங்கள் மூலியமா தான் இவங்களுக்கு பவர் கிடச்சிருக்கும். ஆக்சுவலி இங்கிலீஷில் என்ன பேருன்னு தெரில. நான் பார்த்த தமிழ் டப்பிங்கில் வந்து டைனோ ரத்தின கற்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் உயிரை கொடுத்தாவது அந்த ரத்தின கல்லுங்களை காப்பாற்றுவோம் நாங்கள் சபதம் எடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரத்தினங்களுமே வந்து ஒவ்வொரு ரேஞ்சர் பவரை கொடுக்கும். பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ தண்டரில். ஸோ அந்த விதத்தில் ரொம்பவே மோசமான கல் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒயிட் ரேஞ்சரோட கல் தான். அந்த ரத்தினங்களை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஈவிலான ஒன்று தான். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அதை ஹேண்டில் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைனோ தண்டரோட மெயின் வில்லன் தான் மெசகாக். எனக்கு வந்து 2 பர்சனாலிட்டி இருக்கும். ஒன்று நல்லவர், அது ஸ்கூல் வாத்தியர். இன்னொன்று கெட்டவர், பவர் ரேஞ்சர்ஸுக்கு எனிமி. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இந்த நல்லவர் இருக்கார் இல்லையா, அவருடைய பையன் தான் வந்து இந்த ஒயிட் ரேஞ்சர். இவர் வந்து எதர்ச்சியாக எதுன்னு தெரியாமல் போயிட்டு எங்கே மாட்டிப்பார். அப்போ வந்து எதர்ச்சியாக இந்த கல்லை கண்டுபிடிப்பார். அப்போ அவர் அதை எடுக்கும்போது அந்த ரத்தினங்களோட எனர்ஜியால் இவர் ஒயிட் ரேஞ்சராக மாறிடுவார். கண்ட்ரோலே இல்லாமல் வந்து கெட்டவராக சுற்றிக்கிட்டு இருப்பார். கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா இருந்திருப்பாரு. ஸோ அப்போதான் நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் இவர் தடுக்க போயிட்டு 2 பேரும் வந்து எனிமே ஆயிடுவாங்க. இந்த 3 பவர் ரேஞ்சரையும் இந்த ஒயிட் ரேஞ்சர் போட்டு பொழந்துட்டு இருப்பாரு அந்த சீரீஸ்ல. ஸோ வந்து இப்படியே இப்படின்னா போயிட்டு இருக்கவர் கொஞ்ச காலம் கழிச்சு அதில் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டு நல்லவராக மாறிடுவார். ஸோ வந்து இவர் ஃபுல் டைம் கட்டவர் கிடையாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லவராக மாறிட்டு இருப்பாரு. யாரோ யாரோ நீ என்ன மனுஷன். ஸோ வந்து என்னதான் இருந்தாலும் இவரும் வந்து ஒரு முக்கியமான ஈவில் ரேஞ்சர் தான் இந்த பவர் ரேஞ்சர் டிஸ்ட்ரிக்ட்ல. 4வது இடத்துல பார்க்க போகிறது பவர் ரேஞ்சர்ஸ் மிஸ்டிக் ஃபோர்ஸ் கொராக். இந்த மிஸ்டிக் ஃபோர்ஸில் முக்கியமான ஈவில் ரேஞ்சர் தான் இந்த கொராக். ஆக்சுவலி வந்து இந்த கொராக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்திருப்பாரு. ஒரு மைனர் வில்லன் மாதிரி வந்திருப்பாரு. அவர் தான் வந்து அட்டாக் பண்ணுறது, வில்லன் சேவி விடுறது, நான் தான் வந்து மாஸ்டருக்கு வந்து உண்மையாக இருப்பேன், நான் தான் வந்து வலதுகையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர விசுவாசமாக இருப்பார் வில்லனுக்கு. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போலாம் வந்து ரேஞ்சர்னே தெரியாது, இவர் மாஸ்டர் தான் நம்ம நினச்சிருந்துருப்போம். ஆனால் ஷோ போக தான் வந்து நமக்கே தெரிய வந்திருக்கோம் கொராக் வந்து கெட்டவர் இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு. அதில் காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரேஞ்சர் இருக்காங்களா, அவங்க வந்து ரெட் ரேஞ்சரோட அம்மா. ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. இவங்க தான் என் அம்மா. அவனுக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொராகுக்கும் இந்த ஒயிட் ரேஞ்சருக்கும் பிறந்தவர் தான் இந்த வந்து ரெட் ரேஞ்சர். ஆனா இந்த விஷயம் இந்த ரெட் ரேஞ்சருக்கே தெரியாது. இவனை 10 மாசம் சுமந்து பெத்ததே நான் தான். அவனுக்கே தெரியாது. இந்த கொராக் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இவ தான் ரெட் ரேஞ்சர். மாஸ்டர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வில்லனா வந்து பாதாளம் வரைக்கும் இவர் வச்சுட்டு போயிருந்திருப்பாரு. அந்த இடத்துல மாஸ்டராலே வந்து இவர் வந்து பேன் வாஷ் செய்யப்பட்டிருப்பாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் இவர் கொராக மாறி இருப்பாரு. ஸோ அதன் பிறகு இவர் மாஸ்டருக்காக ரொம்ப உண்மையாக இருப்பார். அதன் பிறகு சீசனோட
ஆஃப் ஃபினாலி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் தான் வந்து இவருக்கு உண்மையாக தெரிய வந்திருக்கும். அதன் பிறகு அவர் மாஸோட கட்டுப்பாட்டில் இருந்து திரும்ப வெளியே வந்திருப்பாரு. வந்துட்டு இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லையா, அது ரெட் கலராக மாற்றிருப்பாங்க, நல்லவராக மாறி இருப்பார். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவருமே வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஈவில் ரேஞ்சர் இந்த பவர் ரேஞ்சர்ஸ்லேயே. இது மட்டும் இல்லாமல் மற்ற பவர் ரேஞ்சர்ஸ்லேயே இந்த மிஸ்டிக் போஸ் தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிடியோட கண்ணி. மூன்றாவது இடத்துல பார்க்க போகிறது பவர் ரேஞ்சர் எஸ்பிடி ஏ ஸ்குவாட். முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு பவர் ரேஞ்சர்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு கான்செப்டில் இருக்கும் இல்லையா, அந்த விதத்தில் இந்த பவர் ரேஞ்சர் எஸ்பிடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து போலீஸ் மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பேஸ் பெட்ரோல் டெல்டா அப்படின்றதோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ்பிடி. ஸோ வந்து அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் போலீஸ் இல்லையா, அந்த மாதிரி இந்த பூமியில் இருக்கிற பவர் ரேஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து பி ஸ்குவாட் தான். இவங்க வந்து ஹெட்லாம் கிடையாது, இவங்களுக்கு மேலே ஒரு ஆளுங்க இருப்பாங்க, அவங்க தான் ஏ ஸ்குவாட். அது மட்டும் தான் பல நேரங்களில் ஏ ஸ்குவாடை காட்டல அப்படின்னாலும் ஏ ஸ்குவாட் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணினா தான் வந்து நீங்கள் ஏ ஸ்குவாட் மாதிரி மாற முடியும் அப்படின்ட்டுலாம் டாகி குருகர் பல தடவை அவங்கள வந்து பெருமையாக பேசியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ வந்து கிட்ட முடிகிற சீன் போவோம் இல்லையா, ரொம்ப எபிசோட் கழிச்சு, அதன் பிறகு தான் வந்து இந்த ஏ ஸ்குவாடை காட்டுவாங்க. ஆக்சுவலி அவங்க இதில் மாட்டி இருப்பாங்க, அவங்கள காப்பாற்றுக்கோசரம் பி ஸ்குவாட் போயிருப்பாங்க. அப்படி போகும்போது தான் தெரியும் இந்த ஏ ஸ்குவாட் பவர் ரேஞ்சரில் ரெட் ரேஞ்சர் ஒரு பொண்ணு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஏ ஸ்குவாடோட ப்ளூ ரேஞ்சர் ஒரு ஏலியன் அப்படின்னும். என்னம்மா உங்களை சரி ஓகே, இதன் பிறகு வந்து இவங்களை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாகிர் வந்து ஏ ஸ்குவாட் வந்துட்டாங்க, அவங்க வந்து வேற மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து ஏ ஸ்குவாட் வந்து பெரிய ஆள் மாதிரியும் பி ஸ்குவாட் வந்து கொஞ்சம் கீழே மாதிரியும் பார்ப்பாரு. இந்த டைம் வந்து நமக்கே காண்டா ஒன்னாடா இதால் அப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியும் இந்த ஏ ஸ்குவாட் எஸ்பியோட மெயின்ல இருப்பான்ல அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு டாகி குரோட முதிய குத்திடுவானுங்க அப்படின்ட்டு. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏமாறில் முட்டுதடி கண்மணி. ஸோ இந்த துரோகம் பண்ண இந்த ஏ ஸ்குவாட் ரேஞ்சர்ஸை வந்து இந்த பி ஸ்குவாட் ரேஞ்சர்ஸ் வந்து அப்புறம் பழி வாங்குவாங்க, அவங்கள வந்து கஷ்டப்பட்டு கார்லேயே அடைச்சிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ முடியும் போது வில்லன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, இதனால வந்து இப்போதைக்கு ஏ ஸ்குவாட் யாரும் இல்லை, இதனால பி ஸ்குவாடாக நீங்கள் ஏ ஸ்குவாடாக மாறிடுங்க, உங்களை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் கமிஷனராக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நம்ம டிரைவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வேணாங்க, ஏ ஸ்குவாட்னாலே வந்து துரோகிங்க தான், ஏ ஸ்குவாட் வந்து கெட்டவங்க தான், அதனால வந்து ஏ ஸ்குவாடாக விரும்பலை, நாங்கள் எப்பயுமே பி ஸ்குவாடாகவே இருந்து அப்படின்ட்டு சிம்பாலிக்கா சென்டிமெண்ட்லாம் பேசியிருப்பாங்க. I'm promoting you to A Squad. No! அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஸ்குவாடே கிடையாது, ஒரு பி ஸ்குவாட் மட்டும்தான். எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இரண்டாவது இடத்தை பார்க்க போகிறது பவர் ரேஞ்சர்ஸ் இன் ஸ்பேஸ் சைக்கோ ரேஞ்சர்ஸ். இந்த சைக்கோ ரேஞ்சர்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி முதல்ல காட்டுவாங்க அப்படின்றதான் முக்கியமாக பார்த்தாகணும். பவர் ரேஞ்சர்ஸ் இன் ஸ்பேஸ் இருக்கிற ரேஞ்சர்ஸ் எல்லாமே வந்து பூமி ஒரு இடத்துல வந்து டிஃபன் சாப்பிட்டுருப்பாங்க. இவங்க டிஃபன் சாப்பிட்ற காலில் ஒரு டிவி இருந்திருக்கும், அங்கே வந்து பவர் ரேஞ்சர்ஸ் வந்துருக்காங்க அப்படின்ட்டு லைவ் டெலிகாஸ்ட் காட்டிட்டு இருப்பாங்க. நம்ம தான் இங்கே இருக்கிறோமே, அங்கே இருக்கிறவங்க யாரா அப்படின்ட்டு மற்ற ரேஞ்சர்ஸ் யோசிச்சுட்டு இருக்க, டிவி அங்கே சும்மா இல்லாமல் அந்த பவர் ரேஞ்சர் கிட்ட போயிட்டு வந்து பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னு போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் காண்டா இருந்த அந்த பவர் ரேஞ்சர்ஸ் என்னடா பேட்டி எடுக்க வர, இருடா உன் போட்டி எடுக்கிறேன் அப்படின்ட்டு காண்டா இருப்பானுங்க. அதன் பிறகு வந்து இந்த ரேஞ்சர்ஸ் போயிட்டு சண்டை போடமா தெரியும் இந்த ரேஞ்சர்ஸ் வந்து ரொம்ப ஈவிலானவனுங்க, இவங்க டூப்ளிகேட் அப்படின்ட்டு. ஸோ அதன் பிறகுதான் அந்த ஈவில் ரேஞ்சர்ஸ் வந்து தன்னோட சுயரூபத்தை காட்டுவாங்க. அப்போதான் நமக்கு தெரிய வரும் இது சாதாரண ரேஞ்சர்ஸ் இல்லை, இது சைக்கோ ரேஞ்சர்ஸ் அப்படின்ட்டு. பவர் ரேஞ்சர்ஸ் இன் ஸ்பேஸில் மொத்தம் 5 ரேஞ்சர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க டூப்ளிகேட் தான் வந்து இந்த ரேஞ்சர்ஸ் இருந்திருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து என்னோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து வவ்வாலை பேஸ் பண்ணி ஒரு பேட்மேன் மாதிரி தான் வந்து இவங்களோட மாஸ்க் அண்ட் வந்து டிசைன் வந்து அப்படியே இருந்திருக்கும். பவ்வாலுக்கு பிறந்த பயமில்ல, எட்டிக்கிட்டு மிதிச்சே தண்ணில அதுக்குள்ள போயிருவேன். இது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வந்த அந்த ஈவில் ரேஞ்சர்ஸ்லேயே வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லானது இவனுங்க தான். இந்த 5 பேர்லயே ரொம்ப மோசமானது யாரு அப்படின்னா இந்த ரெட் ரேஞ்சர் தான். நாங்கெல்லாம் மோசமானவங்க. ஏய், நாங்கெல்லாம் மோசமானவங்களே முக்கியமானவங்க. இந்த சைக்கோ ரெட் ரேஞ்சர் பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ரேஞ்சர் இருப்பான் இல்லையா, அவனை கொன்னே திருவேன், அவனை கொலை பண்ணே திருவேன் அப்படின்ட்டு சமகாலில் இருந்திருப்பான். என் கையில தான்டா. அது மட்டும் இல்லாம பல டைம் வந்து அவனை கொல்றதுக்கு போயிடுவான். ஆனா
இந்த ஷோவோட மெயின் வில்லி இருக்கு இல்லையா, அந்த மெயின் வில்லி என்ன பண்ணா அப்படின்னா, நீ வந்து அவனை கொல்லக்கூடாது அப்படின்ட்டு திடீர்னுட்டு ரெட் ரேஞ்சரை காப்பாற்றி விடும். என்ன ப்ரோ இது மெயின் வில்லியை காப்பாற்றி கேட்பீங்க. என்ன அப்படின்னா மெயின் வில்லி வந்து ரெட் ரேஞ்சரோட தங்கச்சி. ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி வந்து சின்ன வயசுல வந்து நம்ம வெடிப்பட விஷால் மாதிரி நம்ம ரெட் ரேஞ்சரும் ஒரு தங்கச்சியை வந்து விளையாண்டுருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்த ஒரு மான்ஸ்டர் வந்து இவரோட தங்கச்சியை மட்டும் லாபகமா அப்படியே வந்து ஆட்டையை போட்டு போயிடும். கீழே விழுந்து தொலைஞ்சனா என்னடா ஆகுது? மான்ஸ்டர் நீங்க இருக்கீங்களே. ஆமா, பெரிய மான்ஸ்டர். இந்த Dress போட்டதுல இருந்து அவிஞ்சு உள்ள இருந்து புகையா வந்துக்கிட்டு சுகாதாரமா கிட்டம் செய்யப்பட்ட அந்த தங்கச்சி தான் வந்து வளர்ந்து வில்லியா மாறி இருக்கும். தன்னோட அண்ணன் இவன் தான் அப்படின்ட்டு தெரியாம இருந்திருக்கும். I'm Andros, your brother, your own flesh and blood. ஸோ அதன் பிறகு தான் வந்து இடையில தெரிய வரும், ஓ நம்ம அண்ணன் இவன் தானா, இவன் நம்ம கொலை பண்ண பார்த்தோம் அப்படின்ட்டு வந்து ஃபீல் ஆகிட்டு, நான் வந்து இங்கேருந்து வெளியே போயிட்டு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், உள்ளிருந்தே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு மெயின் உள்ள ஒருத்தர் இருக்கான் இல்லையா டாக் ஸ்பெக்டர், அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து இது வந்து வேலையை பார்த்து இருந்திருக்கோம். ஸோ வந்து அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் அப்படின்ட்டு வந்து எபிசோட்லாம் போயிருப்பாங்க. சரி, அது வேற கதை. நம்ம வந்து சைக்காலஜிஸ்ட் முன்னாடி வருவோம். ஒரு கட்டத்தில் வந்து பவர் ரேஞ்சர் காண்டாயிட்டு இந்த மொத்த சைக்காலஜிஸ்டையும் வந்து போர்தல் இருப்பாங்க, மொத்த காலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்துமே வந்து இது செத்து இருக்காதுங்க. பழி வாங்க வரானுங்க. எத்தனை தடவைடா நான் செத்தாலும் ஆவியா வந்து பழி வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆவியா வந்துலாம் வந்து இதில் பழி வாங்க பிளான் பண்ணுங்க. கோஸ்ட் தி மிஷின் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லி மக்களை வந்து டேட்டா கார்டாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மிஷின்குள்ளே போயிட்டு வந்து நாங்கள் அப்படியே ரிட்டர்னாக வரேன் அப்படின்ட்டு அந்த மிஷின்குள்ளே வந்து மறுபடியும் பவர் ரேஞ்சர்ஸாக வந்துருக்குங்க இந்த சைக்கோ ரேஞ்சர்ஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பவர் ரேஞ்சர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இதுங்களை டேட்டா கார்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு இடம் முடிஞ்சிச்சு, இரடா இடம் போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணுற நேரத்தில் இங்கே செத்தோம்னா வேற எபிசோட வருவோண்டா அப்படின்ட்டு பவர் ரேஞ்சர்ஸ் லாஸ்ட் கேலக்சியோட கிராஸ் ஓவர் ஈவெண்ட் இருந்திருக்கும். அந்த எபிசோடில் வந்து இது டேட்டா கார்டாக அடையப்பட்டுச்சு இல்லையா, அந்த டேட்டா கார்டுலேருந்து மறுபடியும் வெளியே வந்து பவர் ரேஞ்சர்ஸை பழி வாங்கி தருவேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணிடுவீங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா இது கிராஸ் ஓவர் ஈவெண்ட் இல்லையா, அதனால் வந்து மொத்த போகிறதும் பிளான் போட்டு இதெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ வந்து இந்த எபிசோடு முடியும் வந்து செத்து போயிடுச்சு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதான் இல்லை, செத்து போனது வெறும் 4 ரேஞ்சர் மட்டும்தான். 5ஆவதாக ஒரு ஆளாக பிங்க் ரேஞ்சர் மட்டும் செத்து இருக்காது. அது வந்து திரும்பி பழி வாங்கியே திரு வேண்டாம் அப்படின்ட்டு என் கலருக்கு ஏதாவது பிங்க் ரேஞ்சர் தான், ஆனால் அதை தான் கொள்ளுவேன் அப்படின்ட்டு பிங்க் ரேஞ்சரை வந்து கொள்றதுக்கு போயிருக்கோம். அதில் என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன் அப்படின்ட்டு பவர் ரேஞ்சர்ஸ் லாஸ்ட் கேலக்சியோட பிங்க் ரேஞ்சர் வந்து உயிரை கொடுத்து இதை தடுத்துருக்கோம். மொத்தம் வந்து பவர் ரேஞ்சர் லாஸ்ட் கேலக்சியோட பிங்க் ரேஞ்சர் காலி. வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. ஓகே, அது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஈவோ ரேஞ்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிக முக்கியமான இடத்துல வந்து இந்த சைக்கோ ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க. முதல் இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹானரபிள் மென்ஷன்ஸ். ஹானரபிள் மென்ஷனில் முதல்ல பார்க்க வேண்டியது ஸ்பீட் ரேஞ்சர்ஸ் ஃப்ரம் ஜங்கிள் ஃபியூரி. ஆச்சு ஜங்கிள் ஃபியூரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து அனிமல்ஸை பேஸ் பண்ண ஒரு பவர் ரேஞ்சர் ஷோ தான். இதில் வந்து மிக முக்கியமான ஒரு மாஸ்டர்ஸாக வந்து 3 மாஸ்டர் இருந்திருப்பாங்க. இந்த 3 மாஸ்டர் கத்தின்னு போயிட்டு அவங்க பவரை வச்சு உருவாக்கப்பட்டவங்க தான் இந்த 3 ஈவில் பவர் ரேஞ்சர்ஸ், அதாவது ஸ்பீட் ரேஞ்சர்ஸ். வில்லன்களோட கட்டுப்பாடு வரையும் தான் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் வந்து வில்லனாக இருப்பாங்க. பவர் ரேஞ்சர்ஸுக்கு வந்து தலையாக இருந்திருப்பானுங்க. ஸோ அதன் பிறகு வந்து இவங்களை காப்பாற்றினதுக்கு அப்புறம் இந்த ஸ்பீட் ரேஞ்சர் நல்லவங்களாம் மாறிட்டு இருப்பாங்க. சாக மொத்தம் கதை வந்து ரொம்ப கம்மி தான். இந்த வரிசையில் ஹானரபிள் மென்ஷனில் பார்க்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் நெஞ்சர் ஸ்டாமோட தண்டர் ரேஞ்சர்ஸ் தான். இவங்களுமே மற்ற ஈவில் ரேஞ்சர்ஸ் மாதிரி முதல்ல வரும்பொழுது கெட்டவங்க தான் வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து வில்லன் தான் கூட்டு வந்திருப்பான், இவங்கள தான் சண்டை போட வச்சிருப்பான். நெஞ்சர் ஸ்டாமில் இருக்கிற முக்கியமான ரேஞ்சர்ஸுக்கு வந்து தலையை இருந்திருப்பாங்க. அதன் பிறகு இவங்க நல்லவங்களாக மாறிட்டு பவர் ரேஞ்சர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அண்ணன் 2 பேருமே மிக முக்கியமான ஈவில் ரேஞ்சர்ஸ் தான். முதலாவது இடத்துல பார்க்க போகிறது பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா ஸ்டீல் டிராவன்ஸ் ஆர்மி. ஆக்சுவலி வந்து இந்த பவர் ரேஞ்சர்ஸில் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா வந்து எனக்கே ஃபஸ்ட் தெரியாது. ஆக்சுவலி டிவியில் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா ஸ்டீல் டிராவன்ஸ் ஆர்மி அவரை தெரியுமா? எஸ்பிடி பார்க்க டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. ஆனா மற்றவே பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து மிக முக்கியமானவங்க. ரீசெண்டாக நம்ம வந்து ஸ்பைடர்மேன் நோ ஹோம் பார்த்துருப்போம் இல்லையா, அவர் கிளைமேக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, இந்த மல்டிவேர்ஸோட போர்டல் திறக்க போகுது விரிசல் விழுந்துருச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த காலத்திலே வந்து பண்ணியிருப்பானுங்க. ஆக்சுவலி வந்து மெயின் வில்லரா இல்லையா, அவன் என்ன பண்ணிருப்பான்னா மல்டிவேர்ஸ்ல இருந்து மிக முக்கியமான பவர் ரேஞ்சர்ஸை வந்து கிட்னாப் பண்ணி வந்து அவங்கள மாதிரி ரோபோ செய்யறதுக்கு பிளான் போட்டிருப்பான். இந்த கடத்திட்டு வந்தான் இல்லையா, அவங்கள மாதிரி
மாதிரியே டூப்ளிகேட் ரோபோ பவர் ரேஞ்சர்ஸை உருவாக்கிட்டு இருப்பான். அதோட முக்கியமாக நம்ம டாமி ஆலிவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு டூப்ளிகேட் செஞ்சுருப்பான். அந்த ரோபோ வந்து ஏகப்பட்ட ரோபோஸை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோபோ வந்து செஞ்சு 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 ஒரு மிகப்பெரிய படையை வந்து உருவாக்கியிருப்பான். அதாவது எல்லா பவர் ரேஞ்சர்லேயும் வந்து ஒரு வில்லன்ஸுக்குன்னு ஒரு ஆர்மி இருக்கும் இல்லையா, அந்த ஆர்மியை வந்து நான் பவர் ரேஞ்சர் உருவாக்குறேன்டா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரோபோ பவர் ரேஞ்சர்ஸை வந்து உருவாக்கி வச்சிருப்பான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பவர் ரேஞ்சர்ஸ் கஷ்டப்பட்டாங்க வெளியே வந்து இவன் தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவன் வந்து என்கிட்ட அம்பு இருக்கு, இதை விட்டா வந்து மல்டிவர்ஸை பிறந்துக்கும் அப்படின்ற மாதிரி அம்பை வச்சு வந்து மாட்டிட்டு இருப்பான். ஸோ வந்து பவர் ரேஞ்சர்ஸ் கஷ்டப்பட்டு அந்த அம்பை வந்து அவன் ஏகாம கஷ்டப்பட்டு காப்பாற்றி அவனை வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ வந்து சுறா படுத்த டெக்னிக் அவன் பார்த்துருக்கீங்களா, எப்படின்னா வந்து பாம் எங்கேயோ இருக்கும், ரிமோட் எங்கேயோ இருக்கும், ரிமோட்டை உடச்சு போட்டா பாம் வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி ஒரு தேரி இருக்கும் இல்லையா. நான் வண்டு முடிச்சாங்க உங்ககிட்ட பேசுறதே அசந்து தெரியாம பேசாங்க. அந்த தேரி மாதிரி வில்லனை போட்டுதல்ல ஒண்ணு அந்த மல்டிவர்ஸ் விரிசல் இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. பாஸ் ரோல் போயிட்டு இருக்கு பாஸ், வெயிட்டர் கட் பண்ணியாத எடிட்டரே. சிவனான ஆர்மி இருக்கு இல்லையா, அந்த ஆர்மியில் இருக்கிற அந்த ரோபோட்ஸ் தான் முக்கியமான ஈவில் பவர் ரேஞ்சர்ஸ். ரொம்ப நன்றிங்கய்யா. ஸோ மற்ற பவர் ரேஞ்சர்ஸ்லாம் வந்து ஏதாவது கூட்டமாக வருவாங்க, 1-2 பேர் வருவாங்க. இது வந்து ஆர்மி அளவுக்கு பெருசாக வந்தது இந்த பவர் ரேஞ்சர்ஸ் தான். அதை ஏற்ற மாதிரியே வந்து கேமரா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட்ஜெட் ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறது, அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்மி பவர் ரேஞ்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ பவர்ஃபுல்லாக இருக்காது, ரொம்ப டம்மியாக வந்து அடியாகின்னு போயிடும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து மிக முக்கியமான ஒன்று தான். ஆனால் அந்த எபிசோடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு அப்படியே நோவே ஓமோட கிளைமேக்ஸ் சினிமா தான் இருந்திருக்கும். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மற்றபடி இந்த ஈவில் பவர் ரேஞ்சர்ஸ் வந்து மிக முக்கியமான ஆளுங்க தான். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு பார்த்த இந்த ஈவில் பவர் ரேஞ்சர்ஸில் எந்த ஈவில் பவர் ரேஞ்சர்ஸை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து எந்த ஈவில் பவர் ரேஞ்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் பவர் ரேஞ்சர்ஸ் கண்ட வந்து யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பவர் ரேஞ்சரை பற்றி என்ன போடலாம், என்னென்ன கண்டென்ட்ல வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த அதை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்களா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து நானும் வந்து செல் பண்ண வாங்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.